8:27. ஓகேவா? வணக்கம் வணக்கம். இப்போ நான் வந்து மருமகள் ஷூட்டிங் முடிச்சுட்டு என்னோடய தாய் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னோடய தாய் வீடுன்னு தான் சொல்லணும். ஸோ நானும் யுவராஜும் இருங்க, வெளிச்சத்தில் காட்டுறேன். என்னை அங்கே இறக்கி விடும்போது காட்டுறேன். என்ன அந்த அக்கா ரவுடி ராக்காமா மாதிரி சுற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? எஸ், அப்பா என்ன வரவேற்கிறாரு. வணக்கம். ஆமாம், ஹாய். ஒரு ரீல் போடாது, அன்னைக்கு போட்ட ரீல் சூப்பர். மக்களே, செல்வத்தை ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இது என்னது தெரியுதா? பேங்காக் தைலம். ஸோ பேங்காக் போயிட்டு வந்ததுனால சோஃபி வந்து எனக்கு இந்த தைலம் கொடுத்தா. ஏன் அப்படின்னா எனக்கு அடிக்கடி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும். ஸோ இது ஒரு இன்ஹேலர், எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், கட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது ஒரு மாதிரி. அதனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் தலைவலி இருக்கிறதுனாலும் எனக்கு இது கொடுத்தா. இதுவும் சம்திங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், பெப்பர்மின்ட்டு ஃபீல்டு இன்ஹேலர். ஸோ இதுவும் கொடுத்தா நல்லாயிருக்கும், நீ யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இது வந்து ஹைதராபாத் தைலம். எனக்கு அவங்க பேர் வந்து என்ன சொல்வேன், நான் வந்து அவங்க பேர் என்ன சொல்வேன்னா பாயாசம்னு சொல்வேன். ஐம் ஸோ டயர்ட். எனக்கு வீடியோ போடுற எண்ணம் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. பிகாஸ் 3ஆம் தேதியிலேருந்து நான் ஸ்டாப்பாக ஒரு நடுவில் 2 நாள் பிரேக் கிடச்சிது. அந்த இவ்வளோ டயர்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா டே நைட்டு ஸ்லீப் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது. காலையில் ஒரு ஷூட், நைட்டில் ஒரு ஷூட், திரும்ப காலையில் ஒரு ஷூட், அப்படி போடுறது. நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஐம் ஃபீலிங் வெரி டயர்ட். இதான் இதுக்குள்ளே வந்து இப்படி தான் துணியோடு இருக்குது. இது நம்ம இன்ஹேல் பண்ணி கவர் பண்ணி வைக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? பிடிச்சது என்னது? டான்ஸ். என்ன இப்போ இதில் பார்த்தா 10 வயசு கம்மியாக தெரியுதா? சாரீஸ்லாம் அழகாக இருக்குண்ணா. தேங்க்யூ. அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு மாடர்ன் ட்ரெஸ், அது ஒரு அன்ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆமாம், பட் இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா லட்சணமாக இருக்கேன். அந்த கண்ணாடி போடுங்க. எஸ், இவர் என்னோட பெரிய ஃபேன். யா, சூப்பர். ரீல் எடுமா எடுக்கிறேன்.